லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினா மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 992 ரூபாய் 16% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 289 ரூபாய் 9% உள்ளது. இது வந்து அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்திலோடைய பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய மெஷின்கள் வந்து ஜெமியாக்களையும் இருக்குது. அவங்களுடைய பணங்களை அனுப்பிக்கொள்ள முடியும். அதே மாதிரி குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா தான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகவும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பட்டுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே வந்து நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 332 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 35 தினார் 387 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 85 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 40 தினார் 442 ஃபேல்ஸ். தங்க விலை தொடர்ந்தும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. குவைத்துடைய விமான நிலைய அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி அளித்த சம்பவம். மனித வயிற்றுக்குள் என்ன இருந்தது? ஸ்கேனிங்கில் வெளிவந்த உண்மை. இதோ குவைத்தி பெண்ணுக்கு அதிரடியான தண்டனை. ஏன் கைது செய்யப்பட்டார்? டெமோலைஸ் பில்டிங்ஸ். அதிரடியாக களத்தில் இறங்கிய அதிகாரிகள். இனி வரும் நாட்களில் உங்களுடைய பாதுகாப்பு உங்கள் கைகளிலே. புதிய ரெசிடென்சிலோ பிரேக் டவுன் ஃபீஸ். இதோ புதிய அஜார் சம்பந்தமான தகவல், வாடகை தகவல். புகை மூட்டம் ஒமானை நோக்கியும் வருகின்றது. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். குவைத்துடைய வானிலை ஆய்வாளர்கள் டிசம்பர் மாதம் நெருங்கும் ஒவ்வொரு நேரமும் அனைவரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா அதுக்கு ஏற்றாற் போல காலநிலை மாற்றமும் வந்து கொண்டு இருக்கின்றது. எத்தியோப்பியாவின் ஹாலோ கோபி எரிமலை 10,000 ஆண்டுகளுக்கு மேலான காலத்தில் முதல் முறையாக வெடித்திருக்கின்றது. இதனுடைய புகை மூட்டங்கள் ஏமன் மற்றும் ஓமானை நோக்கி நகர்கின்றதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இதோ காட்சிகள். வீட்டு வன்முறை மற்றும் குழந்தை துஷ்பிரயோக வழக்குகள் தொடர்பான தடுப்பு தீர்ப்பில் கஷிஷன் நீதிமன்றம் தனது மகளை தொடர்ந்து அடித்து அவமதித்ததற்காகவும் அவளை பராமரிப்பதை புறக்கணித்ததற்காகவும் ஒரு குவைத்தி பெண்ணுக்கு 2 ஆண்டுகள் கடூழி சிறை தண்டனை உறுதி செய்துள்ளது. அது மட்டுமல்லாது 500 தினார் ஜாமீனுடன் 3 ஆண்டுகள் தண்டனையை நிறுத்தி வைத்துள்ளது. மாமாக்கு தாய்க்கே இந்த தண்டனைடா பார்த்துக்கோங்க. இதோ விஜிலன்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட். யூரோப்பியன் நாட்டிலேருந்து வந்த ஒரு நபர், ஒரு பேசஞ்சர் செக் பண்ணி பார்த்துருக்குறாங்க. என்னடா ஸ்கேனிங்கில் போகும்போது முட்டையாக இருக்க, ஏதோ ஒரு முட்டைக்கோழி க்ரோஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு கொண்டு போய் ஆளை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிவிட்டு
இனிமா கொடுத்து வெளியில் எடுத்தா வந்ததெல்லாம் பார்சல். அயன் படம் பார்த்துருப்பாரோ பாருங்க. இதோ அடுத்ததா மிக முக்கியமான தகவல். ரெண்ட் அஜார், யார் யாரெல்லாம் வாடகைக்கு அபார்ட்மெண்ட்களில் இருக்கிறீங்க, முதலீட்டு சொத்துக்களில் அடுக்குமாடி குடியிருப்புகளின் வாடகை மதிப்பில் உயர்வு காண்டுள்ளது. அங்கு சராசரியாக 0.8 காலாண்டு அதிகரிப்பு மற்றும் ஆண்டுதோறும் 1.8% 348 தினார்களை எட்டியுள்ளது. குறிப்பாக இது ஆசிமா கவர்னரேட் அதிகபட்சமாக 375 தினார்களும், ஹவாலி கவர்னரேட் 370 தினார்களும், ஃபர்வானியா கவர்னரேட் 343 தினார்களும், முபாரக் அல் கபீர் கவர்னரேட் 360 தினார்களிலும், அகமதி 307 மற்றும் ஜஹரா 343 தினார்களுமாக உள்ளன. வாடகைக்கான லிமிட்டுகளை பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு அந்த ஷெக்காக்குரிய வாடகைகள், ஒவ்வொரு ஷெக்காக்குரிய. ஒரு வினோதமான கேஸ். ஒரு நபர் தன்னுடைய வாட்சை கழட்டி வச்சுட்டு போகிறாரு ரெஸ்ட் ரூம்னு நினைக்கிறேன். அதை அங்கே வேலை பார்க்குற ஒருத்தர் ஆட்டையை போட்டு விட்றாங்க. கடைசியில் அது விற்க போகும்போது மாட்டிக்கிட்டார். கிட்டத்தட்ட அந்த வாட்சுடைய பெருமதி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 தினார்னு சொல்லலாம். நெருக்கி 5000 தினார் ரோலெக்ஸ் வாட்ச். பொருட்களை இந்த நாட்டில் எக்ஸ்பென்சிவான பொருட்களை திருடுற மாதிரி இல்லை, அதை விற்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையே. விற்கும்போது மாட்டிக்குவீங்க. ஜிலைபல் ஷோக் எமர்ஜென்சி அலர்ட் தான். இதுக்கு மேலே இடமே இல்லை, வெளியேறியே ஆகணும். ஏன்னா அந்தளவு வேகமாக வேலை திட்டம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இனி உடச்சி தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் என்னுடைய சாமான் அது இருக்குது இது இருக்குது அங்கே இங்கே எதுக்குமே கதைக்கு இடமே இல்லை. தம்பி நீ மட்டும் வெளியே வா, தங்கச்சி நீ மட்டும் வெளியே வா, உசுரை மட்டும் காப்பாற்றிக்கோ, அவ்வளவுதான் அன்ற மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர உள்ள பொருள் இருக்கா அது இருக்கா கதையே இல்லை. ஏதாவது உசுர் இருக்கா, ஒரு ஆள் இருக்குதா, வெளியேறுங்க, அவ்வளவுதான். هني تم تسجيل أكثر من 1000 جريمة في السنة، وكل 8 ساعات في سرقة بالقوة. الجليب مو منطقة عادية، الجليب قصة وتاريخ. فعلا المنطقة كانت تحتاج إلى نفضة، وهذه النفضة صارت. زحمة ناس، فوضى، مخالفات، أسواق شعبية، شوارع تعبانة. المنطقة اللي كانت منطقة خوف اليوم تدخل خطة إصلاح. كنا نقول جنان بوسط الخوف، اليوم نقدر نقول جنان بوسط الإصلاح. إزالة أكثر من 67 عقار آين السقوط، يعني بداية تنظيم، يعني بداية استرجاع المنطقة من الفوضى. مخالفات تنشال والمنطقة راح تنفتح، ومع كل حملة إن شاء الله ترجع الجليب لهويتها الأصلية. ودي أشهد إنه يكون عندنا شنو منطقة كاملة متكاملة حق العمالة، منطقة حكومية. طبعا المنطقة أنا أخذت فيها تور قبل ما أجي هني متغيرة 180 درجة عن السابق، يعني في أماكن وايد متعدلة. قلبي يعورني، بس بنفس الوقت يعني المصور بغى يندعم. بتموت وخر والغبرة ذبحتني دمرتني، ولكن كل شيء بسبيل الميدان يهون. உத்தியோகபூர்வ நாளிதழிலும் வெளியிடப்பட்டுள்ளது புதிய குடியிருப்பு சட்டம். கட்டணங்கள் மற்றும் நிபந்தனைகளின் முழுமையான விளக்கங்களையும் டாக்டர் ஃபைசல் அல் ஷரீஃபி அரசியல் ஆய்வாளர் தெரிவிச்சிருக்கிறாரு. ஒரு சில கருத்துக்களையும் இனி வரும் காலங்களில் புதிய ரெசிடென்சி லா இந்த சட்டத்துக்குள்ளே தான் நம்மளுடைய நடவடிக்கைகள் எல்லாமே இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் உள்ள பெனிஃபிட் என்ன, யார் யார் பாதிக்கப்படுறாங்க, யார் யார் இதில் பயனடைகிறாங்க அப்படின்றதையும் நான் 2-3 வீடியோக்களில் இது வரைக்கும் போட்டிருக்கிறேன். نستهل جولتنا في الصحف المحلية من جريدة الرأي، وفيها نقرأ: قانون الإقامة الجديد، هيكلة كاملة للرسوم والشروط. اليوسف أصدر اللائحة التنفيذية وتدخل حيز التنفيذ بعد شهر. 10 دنانير ل9 سمات إقامة
10 شهريا ل9 سمات زيارة. رسوم الإقامة 20 دينارا ل5 فئات، و10 لفئتين، و50 ل3 فئات. 500 دينار لرسوم إقامة الأجنبي كفيل نفسه وفق المادة 24. إذا دكتور، كيف بداية قرأت أهمية هذا القانون الجديد لتنظيم إقامة الأجانب تحديدا في الكويت؟ كيف يمكن أن ينعكس تطبيقه على ضبط سوق العمل وأيضا الحد من التجاوزات المرتبطة بالإقامة؟ لطالما الكويت قديما عانت من موضوع الإقامات واستخدامها السيء في بعض الأحيان. صحيح. مثل هذا القانون ينظم وجود الوافد ويحدد الشرائح بشكل واضح جدا، وأيضا الرسوم بمتناول الجميع، رسوم مقبولة ومعقولة سواء لسمات الزيارة أو للإقامة. من هذا يتضح أن الكويت عازمة على القضاء على تجارة الإقامات بشكل كبير، وأن وزارة الداخلية لديها الحلول. من خلال هذا القانون يمكن تنظيم العمالة بشكل أكبر، مراعاة أيضا أصحاب الأعمال والأسر بهذه الرمزية في إصدار مثل هذه الرسوم. حقيقة يعني كنا نتوقع أرقام أكبر من ذلك، لكن وزارة الداخلية دولة الكويت راعت الظروف الاجتماعية للوافد الذي يبحث عن فرصة عمل داخل الكويت، وأيضا راعت الأسر الكويتية فيما يتعلق بالعمالة المنزلية. لكن الأهم أن لا نخلق سوق موازي وتجارة سوداء، تجارة بالبشر من خلال تجار الإقامات. بهذا القانون حقيقة خطوة متقدمة وخطوة مستحقة لمواجهة آفة تجارة الإقامات. هاي යාළුවනේ, මෙන්න ඔයාලට ගෙනත් තියෙනවා බැංකට් 6යි. පාට 6කින් මේ 6ම වෙන්නේ KD 10යි. ඔයාලට කඩේකට ගියම් මේ වගේ අඩු මුදලකට කොහෙවත් ගන්න ලැබෙන්නේ නැහැ. මෙන්න බලා ගන්න සයිස් එක. මේ විදිහට තමයි සයිස් එක තියෙන්නේ. ලොකුම සයිස් එක. පාට 6ක් තියෙනවා. ඔයාලට කැමති පාටකින් ගන්න පුළුවන්. කුවේට් එකේ ඕනම තැනකට free delivery. ඉතින් කතා කරන්න අපගේ numbers වලට ස්ක්‍රීන් එකේ අපගේ number තියෙනවා. ඉතින් අදම කතා කරලා ඔබගේ order එක අදම වෙන් කරවා ගන්න. Hi guys, இன்னைக்கு நாங்க எங்க வந்திக்கிறோம் தாத்தா? எங்க வந்திக்கிறோம்? சல்வா கத்தாஞ்சிக்கு. நீங்க எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாங்க கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில். தாத்தா எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நல்லா லங்கா கூச்சிட்டு வந்து நல்லா எல்லாரும் அங்கே கார்டு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன். நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு கார்டு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு. நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான் தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டாஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம். ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.